ஒரு மதிலை தான் சொல்லுவோமா? நான் ஆராதிக்கும் இயேசு எங்கும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் என் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். என் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு எல்லாம் ஏற்கனவே உற்சாகமாய் பாடுவாங்க. கரங்களை தட்டி மீண்டுமாக அவர் என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டயம் போல் மாற்றி விட்டாரே. சொல்லுவோமா? உடைந்து உடைந்து போன போன வாழ்வை சீரமைச்சாரே. சீரமைச்சாரே. அரணான பட்டயம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் செய்தாரே. அதனால அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு எங்கும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் என் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் என் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. சொல்லுவோமா? ரட்சிப்பின் ஹல்லேலூயா. வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் ஆவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் ஆவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் சிந்தின ரத்தம் என்னை மீட்டு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் என்னை மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன என் தோளை துளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழுவ செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழுவ செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் சிந்தின ரத்தம் என்னை மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் என்னை மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தார்,
சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே உடைந்து போன நம் வாழ்க்கையை சீரமைக்க செய்த தேவன் அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே பின்னிட்டு ஓட செய்த தேவன் ஓட செய்தாரே என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன் 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 என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே நீதி என்னும் மாக்கவசம் எனக்கு தந்தாரே ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே நீதி என்னும் மாக்கவசம் எனக்கு தந்தாரே கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே அவர் சிந்தின ரத்தம் என் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது அவர் சிந்தின ரத்தம் என் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் உயர்ந்து போன என் மோனை துளிர்க்க செய்தாரே கைமலற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே உலர்ந்து போன என் மோனை துளிர்க்க செய்தாரே ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே என் சேனையைப் போல என்னை எழும்ப செய்தாரே என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே ஒரு சேனையைப் போல என்னை எழும்ப செய்தாரே என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே அவர் சிந்தின ரத்தம் என் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது அவர் சிந்தின ரத்தம் என் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் நல்ல நல்ல கரங்களை தட்டி ரபா நீர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன் இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு
மக்கு நன்றி 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 ஆண்டவரே. மக்கு நன்றி. உடைந்து போன எங்கள் வாழ்வை சீரமைக்க செய்தவரே மக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களை அப்பா, எங்கள் சத்துருக்களை அப்பா, எங்கள் சத்துருக்கள் பின்னோடங்க செய்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சத்துருக்கள் ஆச்சரியப்படத்தக்க ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்தினீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா கரங்களை தட்டுவோமா. தேவன் நம்ம வாழ்க்கையில வந்து அவர் ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டாரு. அவர் ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டாரு. அவர் நிமித்தமான காயங்கள்னால, அவர் பட்ட அடிகள்னால நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தின தேவன். உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. இவ்வளோ அன்பு ஆண்டவரே. இந்த விலையேற பெற்ற அந்த ரத்தத்துக்காய் நன்றி ஆண்டவர். அந்த விலையேற பெற்ற அந்த ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி. யாருக்குமே கிடைக்காத ஆண்டவர் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உமக்கு நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெருங்காது சாத்தான் சொல்லுவோமா எல்லாரும் அதிகம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
அந்நிய பாஷை பேசுற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து ஒரு அந்நிய பாஷையில பேசுவோமா? தேவன் இந்த நாளில் நம்மளை நிரப்பும்படியாக வந்த வண்ணமாய் நம்ம போகாதபடி அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாக அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக எல்லாரும் பாடுவோமா? இது காற்றாய் வீசட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காற்றாய் வீசட்டும். நீங்க வீசும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வருகிற சிந்தனைகள், தேவையில்லாத வருகிற பாவ காரியங்கள் அப்பா எல்லாமே அகன்று போகட்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பெருங்காற்றாக வீசிடுமே, வீசட்டும் ராஜா, எங்க வாழ்க்கையில வீசட்டும், எங்க குடும்பத்துல வீசட்டும், எங்க பிள்ளைகள் மேல வீசட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் சொல்லுவோமா? ஒரு ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திட்ட தேவனே, அதிகாரம் தந்திடும் அதிகாரத்தை கொடுத்த தேவனே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு அந்நிய பாஷையில ஒரு 5 நிமிடம் துதிப்போமா? ஒரு 5 நிமிடம் துதிப்போமா? யாரும் சும்மா இருக்காதீங்க, அங்கங்கன்னு வேடிக்கை பார்க்காம கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஒரு அந்நிய பாஷையோடு துதிப்போமா? அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ரபதல ரபர ஷபல ரதல ரபா. ஓ, எங்களை பயன்படுத்துங்க டாடி, எங்களை பயன்படுத்துங்க அப்பா. ஒரு சேனைகளாய் எழும்ப அப்பா, உங்க ராஜ்யத்துக்கு என்று பயன்படுகிற ஒரு பாத்திரங்களாய் நாங்கள் இருக்க அப்பா, எங்களை பயன்படுத்துங்க அப்பா. ஓ எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க அப்பா? எத்தனையோ வேலையில நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், அதில் நிலைத்து நிற்கிறோமா? எத்தனையோ பாவம் செய்கிறோமே, எத்தனையோ காரியத்தை நம்ம செய்கிறோமா? விழுந்து எழுந்த நாட்கள் போதும், நம்மளால முடியல. தேவன் அதுக்கு பலனை கொடுப்பாராக. அர்ப்பணிப்போமா? அப்பா, நான் சரணடைஞ்சிடறேன்ப்பா, ஜீவ நதியா எனக்கு பயன்படுத்துங்க. என் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் அர்ப்பணித்து முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தனையா சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்பா, உமக்கு தந்துட்டப்பா, நீ வாழ்வது நான் அல்ல, நீர் எங்களோடு வாழுங்கப்பா. கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அர்ப்பணிக்க போறீங்க? என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. மீண்டும் ஒரு முறையாக அர்ப்பணித்தே அர்ப்பணிக்கிறப்பா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா
சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணிப்பேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தினான். வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தினான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனான். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே. இயேசுவே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே. இயேசுவே என் துணையாளரே. நீங்க இல்லாம
கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. எல்லாரும் சொல்லுவோமா? தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி சொல்லி பாட துதி பாடி மனதார தொழுதுவோம். நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே நீங்க தான்ப்பா என் என் துணை, எஜமானரே, நீங்க தான்ப்பா எனக்கு தலைவன். என் துணையாளரே. நீங்க மாத்திரம் பாட போறீங்க. இயேசுவே ஆமென். என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ எத்தனை பேர் சொல்லுவீங்க? உண்மையா ஒரு அர்ப்பணிப்போடு உங்க கிருபை நீங்க இல்லாம எங்களை வாழ முடியாது. வாழ வாழ தெரியாதையா. தெரியலப்பா. இந்த மாயான உலகத்துல நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ தெரியலப்பா. வாழ அநேகரை ஏமாற்றுற உலகமா உங்க இருக்குப்பா. கிருபை இல்லாம வாழ மீண்டுமா சொல்லுவோமா? தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. ஆண்டவரே, பணித்திருக்கிறோம். நீங்க எங்களோடு வாசம் செய்யுங்கப்பா. இனி வாழ்வது நாங்கள் அல்ல ஆண்டவரே, இயேசு என்னோடு வாழட்டும். நீங்க எங்களோட ஜீவிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில் எங்களை நடத்துங்கப்பா. அப்பா, இந்த ஆராதனை மூலமாக அப்பா எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி அப்பா. ஒரு பிரசன்னம் எங்களோடு இணைத்ததுக்காய் நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி. நம்ம அர்ப்பணிப்புகளை கர்த்தர் தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக வேத்த பலனை கொடுப்பார். ஆண்டவரே எமக்கு நன்றி. இந்த ஆராதனை மூலம் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் ஏற்கனவே ஒரு முறை சாட்சி சொல்லியிருக்கேன். என் பிள்ளைக்கு நான் அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு வீடு கிடச்சிருக்கு. அதை அட்வான்ஸு கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் நல்லா கிருபை செய்தார். அப்புறமா நல்லா வீடும் நல்லா தான் இருக்குது. என் பிள்ளை போயிட்டு ஒரு பொருள் கூட அந்த வீட்டிலேருந்து எடுத்துக்கினே போக முடியல. டிவி போயிடுச்சு, 2 பீரோ போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. மழையில் நனைஞ்சி அவ்வளோ துணியும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இருந்தாலும் ஆண்டவரே அந்த இடத்துல அவனுக்கு புது டிவி வாங்கிறதுக்கும் நல்லா பீரோ வாங்கி கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் எல்லாமே புதுசாக எடுத்துக்கின்னு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஜெபிச்ச எல்லாருக்கும் எங்கள் கூட இருந்து எங்கள் சுக துக்கம் எல்லாத்துலேயும் பங்கு எடுத்துக்கினேன் எங்கள் பாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான்
எனக்கு. ஆமாம், பாஸ்டர் போன வாரம் மெசேஜ் சொன்னார். எங்களுக்கு அந்த வீடு போகிறதுக்கே ஒன்றுமே குழப்பமாக இருந்ததுங்க. பாவம் போனால் நம்ம வாடகை கொடுக்க முடியுமோ என்னவோ ஏதோன்னு. ஆனால் வந்து உக்காந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த மெசேஜே வந்து, நான் காட்டின தேசத்துக்கு நீங்கள் போங்க, நீங்கள் அங்கே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போவே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமாயிடுச்சு. பசங்களுக்கு உனக்கு விடையே இங்கே தெரிஞ்சிச்சுடா, நீ போய் அட்வான்ஸ் கூடுறா தைரியமான. போன வாரம் தான் போயிட்டு இங்கே சர்ச்சிலேருந்து போயிட்டு குழந்தைங்க அட்வான்ஸு கொடுத்தாங்க. அந்த மெசேஜுக்காகவும் ஆண்டவருக்கு எங்கள் கூட பேசுனதுக்காகவும் ரொம்ப நன்றி. முன்னா நேரத்துலேருந்து ரொம்ப பல்லு வலிப்பா, இந்த ஓட்ட பல்லு இப்படி வீங்கி போச்சு முகம். காலையிலேருந்து எனக்கு வரத்துக்கே தோணல. ஆண்டவரே எனக்கு இப்படி வீங்கிடுச்சே, நான் என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் பட்டினே தான் இருந்தேன், கிளம்புறதுக்கு எண்ணமே இல்லை. இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் நான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு. ஆனால் அந்த வீக்கம் எப்படி தான் போச்சுன்னே தெரியல. போய் குளிச்சுட்டு வந்து கிளம்பி வந்தேன். ஆனால் ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூட எனக்கு தோணல, வலி இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ கூட. இருந்தாலும் பாருங்கள், எனக்கு மெசேஜை விட ஒர்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் அது மூலிமா ஆண்டவர் வந்து நான் எழுந்துக்கிறேன் உட்காறேன் இருந்தாலும் ஆண்டவர் எழுந்துக்கணி அப்படின்றார். நல்லா அந்நிய பாஷை பேசுகிறதுக்கும் எனக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியம் கொடுத்ததுக்கும் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி.
எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான எது இருக்குதோ இல்லையோ இந்த கீழ்ப்படுதல மாத்திரம் இருந்ததுன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் தானா தேடி வரும். ஹல்லேலூயா. எது முக்கியம்? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இருக்கிற விசுவாசம் எல்லாம் அப்புறம் தான், அது விசுவாசத்துல கொஞ்சமா குறைவு இருந்தது, கொஞ்சம் குறைவு இருந்தது ஆரம்பத்துல. ஆனால் அவருக்கு எது ரொம்ப கரெக்டா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதுன்னா, அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை வைத்து தான் தேவன் ஏதாவது செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு நல்ல டீச்சரா இருந்தா கூட, நல்லா கத்து கொடுக்கிறோம் இருந்தா கூட, அந்த ஸ்டூடெண்ட் கீழ்ப்படிஞ்சு ஸ்கூலுக்கு என்ன பண்ணும்? வரணும். நல்ல டீச்சரா இருந்தாலும் ஸ்கூலுக்கு வரலாம் கத்து கொடுக்க முடியும்? கத்து கொடுக்க முடியாது. நீ எவ்வளோ பெரிய வல்லவனா இருந்தாலும் நல்ல ஓட்ட தெரிஞ்சவனும் என்ன பண்ணும்? அந்த ஓட்டுக்கு என்ன பண்ணும்? அங்க வரணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? நான் பெரிய ஆள் சொல்லலாம், ஆனா முடியும். அதே மாதிரி கீழ்ப்படி ரொம்ப அவசியம். அப்ப வாழ்க்கையில நீ யோசிப்பதை, யாரெல்லாம் தேவன் தேர்ந்தெடுத்தாரோ அவெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளலாம், பேதுரு எடுத்துக்கொள்ளலாம். நைட்லாம் மீன் பிடிச்சு, பகல்லாம் மீன் பிடிச்சு, திரளான மீன்கள் இருக்குது. ஆண்டு சொல்றாரு, இது எல்லாத்தையும் விட்டு மனுஷனை பிடிக்க நான் மாற்றுவேன் அப்படின் போது எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்தான். அப்ப ஊழியத்துல மற்ற எல்லா தேவன் பயன்படுத்த வேண்டும் என்றால், தேவன் பயன்படுத்துற மிகப்பெரிய பாத்திரங்கள்லாம் அவங்களுக்கு கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னதுக்கு முதல்ல கீழ்ப்படியணும். ஆமா அப்படின்னு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறார். நம்ம கீழ்ப்படுகிறோமா? தேவ வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? தேவ வார்த்தையில கீழ்ப்படிந்தாதான் தேவன் செய்ய முடியும். உங்க கையில ஒரு பொருள் வந்தாதான் அந்த பொருளை சரி பண்ண முடியும். உங்க கையிலே வராத பொருளை சரி பண்ண முடியுமா? சரி பண்ணவே முடியாது. அதே மாதிரிதான் நம்ம கீழ்ப்படிந்து போனான். யாரு? ஆபிரகாம். ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம போன வார்த்தை விட்டு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12:9 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். எகிப்துக்கு சமீபமா வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, ஓகே போதும். அதன் பின்பு எது போனோம் பார்த்து பாத்தீங்களா? அதன் பின்பு எங்க போனாருங்க? புறப்பட்டு ஓகே எங்க போனாரா? பஞ்சம் உண்டாயிற்று. நான் போனோம், என்ன பார்த்தோம்? போன வாட்டி ஆசீர்வாதங்கள்லாம் என்ன பண்ணோம்? பார்த்தோம். தரிசனமாகி இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன எல்லாத்தையும் நான் பார்த்தோம். டைம் இல்லை இப்போ. ஓகேங்களா. இது என்ன பார்க்கலாம்னா 9 பார்த்தீங்கன்னா, அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே ஆபிரகாம் எகிப்து தேசத்தை தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஓகே. இப்போ அடைச்சது யாரு? தேவன் தான், கர்த்தர். ஹல்லேலூயா. அடைச்சது நம்முடைய கர்த்தர். ஆனாலும் குறைவு இருக்கு ஆபிரகாமுக்கு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை அடைச்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில குறைவு இருக்கா? என்னங்க அதுதாங்க இருக்குது. நிறைவை விட குறை அதிகமா இருக்கு. அது மாறும். ஆபிரகாமை அழைக்கும் கூட அவர் தான் வாழ்க்கை கூட்டு போறாரு. அழைத்தவர் அவர் தான். ஆனா வாழ்க்கையில குறைவு இருக்கு. ஆனா அந்த குறைவு இருக்கும்போது நம்ம யாரை நோக்கி பார்க்கணுன்றதான் முக்கியம். இங்க ஆபிரகாம் எடுத்தோடனே பயங்கரமான விசுவாச வீரனா இல்லை. அவரும் சாதாரணமா நம்மளை போல மனுஷன்தான். சில நல்ல குணங்கள் இருந்தது, சில குணங்கள் இல்லை. சில மனுஷன் பார்த்தீங்கன்னா சில நல்ல குணங்கள் இருக்கும். ஹெல்ப் பண்றதுதான் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான். ஆனா வேற தப்பான ஒரு விஷயத்த அது கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. வேற இடத்துல வேற ஏதாவது உண்மைதான் பேசுவார் அந்த மனுஷன். ஆனா வேற இருக்கும். இப்படி மாறி மாறி ஒரே மனுஷனுக்கு எல்லாமே நல்ல குணங்களா இருக்குன்னு சொன்னா கஷ்டம்தான். சில நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆபிரகாமுக்கு இருந்த நல்ல விஷயம் ஒண்ணுங்கன்னா கீழ்ப்படிதல். இதுதான் பேசிக். இது இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா.
அப்போ தேவன் அழைக்கிறார். தேவன் அழைக்கும் போது வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா நீங்கள் யார்கிட்ட போனோம்? உங்களை அழைச்சவர்கிட்ட தான் போனோம். அழைத்தவர்கிட்ட போகாம நீங்களா ஒண்ணு முடிவெடுத்து போகிறதால தான் வாழ்க்கையில பிரச்சனை. அல்லேலூயா. அது உங்களுக்கு அந்த சரிதான், எனக்கு அந்த சரிதான், யாருக்கு அந்த சரிதான். அப்போ என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நம்மளோட வாழ்க்கையில ஏன் ப்ராப்ளம்னா, ரட்சித்தாரு போய்கொண்டிருக்கிறோம், நடுவுல அடைச்ச தேவன் சொல்றதை நாம் செய்யாமல் நம்ம விருப்பத்தின்படி ஒண்ணு செய்யும் போது அங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகுது. அல்லேலூயா. இவரு எங்க வர சொன்னா கேட்டீங்கன்னா, இவரு ஆபிரகாம் அழைத்து நான் உனக்கு காண்பி தேசத்துக்கு போ சொல்லிட்டு கானான் தேசத்துக்கு நம்ம வர வைக்கிறார். யார? ஆபிரகாமை. இவர் எங்க போறாரு? எகிப்துக்கு போறார். சூப்பர். ஏன் போறாரு? பஞ்சம் உண்டாயிருக்கு அந்த இடத்துல. அப்ப வாழ்க்கையில அப்போ எதுக்கு இந்த பஞ்சம் வருதுன்னா, நம்ம கீழ்ப்படியுமா இல்லையான்றத யார் புரிஞ்சுக்கிறதுக்கு? யார் புரிஞ்சுக்கிறதுக்கு? அதாவது நாம கீழ்ப்படியோமா இல்லையான்னு நம்ம தேவனை புரிஞ்சுக்கவே தேவையில்லை. அவருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு யாருக்கு தெரியும்? தேவன் உங்களை எல்லாவற்றையும் பார்த்துட்டார். உங்க வாழ்க்கை முழுசுமும் பார்த்துட்டார். இன்னும் போனீங்கன்னா நீங்க எந்த கல்லர்ல அடக்கம் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டார். அல்லேலூயா. எந்த சுடுகாடு, எந்த கல்லறை, கீழ்ப்பா கல்லறையா இல்ல கார்பரேஷன் கல்லறையான்றது ஆண்டவர் என்ன பண்றாரு? பாக்குறாரு. நம்ம ஆரம்பத்துல இருந்து தேவன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதியிலிருந்து லாஸ்ட் நம்ம பார்ப்போம். தேவன் எழுதி வைப்பான், கடைசியில இருந்து கூட பண்ணுவாரு, முன்னாடி அப்படியே வருவார், பின்னால இருந்து முன்னாடி வருவாரு. உலகத்தை படைக்கும் போது தேவன் எதை பார்த்தாரா? எதை பார்த்தாரு? கடைசியா நியாயத்தீர்ப்பு பார்த்தாராம். கடைசியா நியாயத்தீர்ப்பை பார்த்துட்டு நரகத்தில் இருக்கிறாங்க, பாதளத்தில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிவர்ஸ் பூமி படைக்கிறாராம். நமக்கு தான் எல்லாம் புதுசு, தேவனுக்கு எதுவுமே புதுசு இல்லை. அப்போ நீங்கள் கீழ்ப்படிவீங்களா கீழ்ப்படிய மாட்டீங்களான்றது உங்களுக்கு தெரியணும். யாருக்கு தெரிய வேண்டாம்? தேவனுக்கு. தேவனுக்கு நல்லாவே தெரியும் கீழ்ப்படிய மாட்டேன், எகிப்து போவேன். ஆனா நீங்க அதுக்கு என்னை விசுவாசிக்கலனா, நீ என்னுடைய நான் தான் கூப்பிட்டேன்னா நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன். என்னை விட்டு நீ தள்ளி போனா உனக்கு என்ன நடக்கும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில. அல்லேலூயா. ஏன் அறிஞ்சு கொள்ளணும்? நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஓகேங்களா? அறிந்து கொண்டு என்ன பண்ணாரு? எங்க போறாரு? அவரு எகிப்துக்கு போறாரு. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது எகிப்தில் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஓகே. இங்க ஆபிரகாம் ஒரு பொய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ சகோதரி, மனைவி சகோதரின்றார். ஏனென்றா நீ அழகா இருக்கிறப்பா. எத்தனை வயசு அப்போ? 65 வயசுல அழகாக்குறப்பா அப்படின்றாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண, வயசாக ஆக 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 அழகாயினே போகலாம். அல்லேலூயா. சாட்சி யாரு? சாரார். சரிங்களா? ஓகே. அப்போ இங்க 65 வயசு ஆகுதுப்பா, உன்னை பார்த்தா பாட்டி மாதிரி தரல, எப்படிதான் இருக்கிற? சின்ன வயசு மாதிரி இருக்கிற. என்ன அடிச்சு போட்டு என்ன பண்ண, உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. வேணாம், என்ன பண்ணாத, என்ன பண்ண, என்ன பிரதர்னு சொல்லு, நான் உன்னை என்ன பண்றேன், சிஸ்டர்னு சொல்றேன் அப்படின்ற. இப்படி போகும்போது இப்போ எவ்வளவு விசுவாசி வீரன் தானே. ஆனாலும் ஆரம்பத்துல எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணும், ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குதான் செய்யும். எடுத்த உடனே ஆபிரகாம் விசுவாச வீரனாய் மாறல. அவரும் சாதாரண, அவருக்கும் நமக்கு இருந்த பயம் இருந்தது, அவருக்கும் நமக்கு சாதாரணமா இருக்கிற அந்த பதட்டம் இருந்தது, அவருக்கும் என்ன பண்ண, பொய் சொல்றோம் அந்த குணம் என்ன பண்ண ஸ்டார்டிங்ல இருந்தது. இப்போ வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் தவறுறாங்க, விழுறாங்க. எடுத்த உடனே ஒரு பெர்ஃபெக்டான ஆளே இல்லை. ஆண்டு என்ன தெரியுமா, ஒரு பெர்ஃபெக்டான ஆளை எடுத்து அவர் ஆசிர்வதிக்கிறது இல்லை,
அவர் யார் ஆசிக்கிறார்னா இன்பெர்ஃபெக்டா இருக்கிற குறை உள்ளவர்களை எடுத்து அவர் நிறைவாக்கி அவர் ஆசிரிக்கிறார். அல்லேலூயா. உலகம் என்ன பண்ணும், உங்களை செலக்ட் பண்ணோம்னா யார் பெஸ்ட்னு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து ஆஸ்வதிக்கும். ஆனா ஆண்டு என்ன பண்ணும் தெரியுமா, இதுல யார் பெஸ்ட், யாரு நீ யார் எதுக்கு மோசமான அவனை எடுத்து என்ன பண்ணாரு, எடுத்து அவனை கற்றுக் கொடுத்து அவனுக்கு நன்மையை செஞ்சு கொடுத்து அவன் வசனத்தை பேசி அவன் உருவாக்கி என்ன பண்ணுவாரு, அவர் பயன்படுத்துவாரு. இந்த களிமண் தான் அந்த குயவன் கையில போகும்போது அந்த குயவன் என்ன பண்ண நல்ல பாத்திரமும் அணையிற மாதிரி நாம ஒரு களிமண் தான். சொல்லுவாங்களா சின்ன வயசுல அப்படி, என்ன மண்ணில் களிமண்ணா இருக்குது, ஏறவே மாட்டுதே, என்ன சொன்னாலும் ஏற மாட்டுதே அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்டல மூளை இருக்குதா, என்ன இருக்குது, களிமண் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி சூழ்நிலையில இது மாதிரி விஷயத்துல நீங்க இங்க ஆண்டவர் இது மாதிரி களிமண்ணை எடுத்து அதை அழகுபடுத்தி அதை உபயோகப்படுத்தணும்னா அந்த களிமண் ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன செய்யணும், என்ன பண்ணணும், கீழ்ப்படிக்கணும். யாருக்கு, குயவனுக்கு. அந்த குயவனுக்கு கீழ்ப்படிக்கணும். அவர் ரைட்ல பிரஸ் பண்ணா லெஃப்ட்ல போச்சுன்னா வேலைக்கு ஆகாது. ரைட்ல பிரஸ் பண்ணா நீ லெஃப்ட்ல போற, லெஃப்ட்ல பிரஸ் பண்ணா லெஃப்ட்ல வரணும். நீ என்ன பண்ற, திரும்பி மேல போறனா கஷ்டம். அந்த குயவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த மண்ணு அந்த களிமண் ஒப்பு கொடுத்தனா அது களிமண்ணா இருந்தாலும் அது பார்க்க அருவருப்பா இருந்தாலும் அழகில்லாம் இருந்தா கூட ஆனா அழகான ஒரு கலை பொருளாய் பயன்படுத்தி அதை மெருகேத்தி அதை டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த களிமண்ணை 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் விற்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, அழகான டிசைன் பண்ணி. சாதா 5 ரூபாய் களிமண் தான் இப்ப எவ்வளவு ரூபாய் ஆயிடுச்சு, இப்போ 5000 ரூபாய் மாறிச்சு. பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அழகா பானை என்ன பண்ணுவாங்க செஞ்சு அழகா கலர்லாம் பண்ணி டிசைன்லாம் பண்ணி அழகான பண்ண விற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க, பொங்கல் வச்சிருக்கீங்க. ஓகே. அப்போ சாதாரண இதுதான், ஆனால் கர்த்தருடைய கரத்துல வந்ததுன்னா அது அழகுள்ளதாய் மாறிடும். ஆனா நீங்கள் அதுக்கு தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்போ நம்மளை எப்படி எடுத்து பயன்படுத்துறோம், முதல்ல நம்ம குறைவுள்ளா இருந்தாலும் நம்மளை குறையெல்லாம் மாத்தி நம்ம என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தரின் மூலமாகவோ இல்ல கர்த்தர் மூலமாக ஒரு மனுஷன் மூலமாக வரணுமே தவிர இருக்கிறீங்களா, மற்றொரு மூலமாக நமக்கு தயவு கிடைக்கும். மனுஷன் மூலமாக மாத்தும் தயவு கிடைச்சுன்னா அது பிரச்சனை. நம்ம ஆசீர்வாதங்கள் ஒன்று நேரடியாக கர்த்தருக்கு வரணும், இல்லைன்னா கர்த்தர் மூலியமாக ஒரு மனுஷன் மூலம் வரணும். நீங்களே சுய பலத்தினால சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா 16 பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினார். எப்படி தயை பாராட்டினார்னா அவனுக்கு நமக்கு தயை பாராட்ட வேண்டியவர் கர்த்தர். இங்க தப்பான எங்க ஒரு கானானுக்கு போக சொன்னா எகிப்துக்கு போயிட்டு தன்னுடைய மனைவிய என்ன சிஸ்டர்னு சொல்லி அங்க போய் சொல்லி அதன் மூலமா கிடைக்கிற அந்த தயவை அல்லேலூயா அது உங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். ஆமென். நம்ம ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடமிருந்து நேரடியா வரலாம். எப்படி நேரடியா வருது, ஒரு பெல்வனுமா இருக்கலாம், நேரடியா தேவன் சுகத்தை கொடுப்பார். நேரடியாக தேவனை பண்ண உங்க வாழ்க்கை அதிசயம் செய்வார். ஒருவேளை மனுஷனை ஏற்படுத்தி மனுஷன் மூலமா உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மனுஷன் மூலமாக சில பணம் சேரும், மனுஷன் மூலமாக சேரும். ஆனால் நீங்கள் ஏமாற்று வழியில குறுக்கு வழியில ஒரு தயவு பாராட்டி கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு பிரச்சனையா தான் மாறும். அல்லேலூயா. இங்க 16 படிக்கலாம். அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அல்லேலூயா. எல்லாம் கிடைச்சது. எதன் மூலமாக? யார் மூலமாக? மனுஷ தயவு மூலமாக. மனுஷ தயவு தேவன் மூலமாக மனுஷ தயவு கூட தப்பு இல்லை. ஆனா தான் ஏமாத்தி ஒரு ஆளை தப்பான சொல்லி நான் வருகிறது நமக்கு எப்பவுமே டேஞ்சரா இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க சொன்ன உடனே 18:20 பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்றாரு இதுல 18:20. அப்பொழுது பார்வோன் 17 படிக்கலாம். ஓகே. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்த கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்?
இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன? ஓகே, என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, இவங்க சிஸ்டர்னு சொன்ன உடனே என்ன பண்ண பார்வன் என்ன பண்ணாரு? தூக்கிட்டார். யார? சாரால. சிஸ்டர்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாரு பார்வனு? மச்சான் ஆகிட்டாரு. யார? ஆபிரகாம். அப்பா எப்பா நீ மச்சான் இல்லப்பா, பொண்டாட்டிப்பா. சிஸ்டர்னு சொன்ன மச்சான் ஆகிட்டாரு. வா மச்சான் சொல்லிட்டு என்ன பண்றாரு? என்ன மச்சான் எடுத்துக்க, ஒட்டகத்தை எடுத்துக்க, ஆடை எடுத்துக்க, மாடை எடுத்துக்க, எல்லாம் எடுத்துக்கோ, என்ன வேணும்? என்ன உங்க சிஸ்டம் மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அடப்பா அப்பமா வாய் சொல்லல. இவர் உள்ள இப்போ இவருக்கு பயம். இவருக்கு சொல்லிட்டேன்னா என்ன பிரச்சனை வந்துடும். ஆண்டு பார்த்தா அடப்பாய் மாஸ்டர், ஆடு மாடுக்கு ஒட்டகத்துக்கு வைஃபை விட்டுட்டியா? இப்படிதான் ஆரம்பம் லெவல்ல ரொம்ப பரிதாபமா இருந்தது. ஆனா போக 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 ஆபிரகாம் விசுவாச வீரனாய் மாறிட்டான். ஏன் நம்மளும் ஸ்டார்டிங்ல சாதாரணமா பொய் சொல்றோம், சாதாரணமா சில விஷயங்களை செய்யறோம். ஆனா நாட்கள் ஆக ஆக நம்மளும் தேவனை பண்ண மாற்றுவார். இங்க இப்படி சொன்ன உடனே என்னாச்சு? ஆண்டவர் நேரம் வந்துட்டாரு. இப்ப யாரும் கேட்கல, ஆபிரகாம் கேட்கல, பயம். ஆண்டவர் நேரடியா பார்வோன் இறங்கி கேட்கிறாரு, எப்பா நீ யார் மனைவி தூக்கிட்டு வந்து? இல்லப்பா மனைவி சொல்லப்பா, சிஸ்டருக்கு ஆகுது. அவன் பொண்டாட்டியே என்ன பண்ண சிஸ்டர் சொல்லுகிறான், ஒழுங்கு அனுப்புறியா இல்லையா அப்படின்னு கர்த்தரே இறங்கி வருகிறாரு. உங்களை சொந்த புருஷன் கைவிட்டாலும் உங்களை கடைசி வரை கைவிட மாட்டாரு. யாரு? பக்கத்துப்பா சொல்லுங்க, கைவிட மாட்டேன்பா. கைவிட மாட்டேன். புருஷன் சொல்லுப்பா, கைவிட மாட்டேன்பா சொல்லுப்பா. கைவிட மாட்டேன்பா சொல்லிட்டீங்களா? ஒருவேளை உங்க சொந்த புருஷனே உங்களை கைவிட்டாலும் ஒருத்தர் கைவிட மாட்டாரு, அவன் கர்த்தர். அல்லேலூயா. இப்போ கடைசி நம்பிக்கை இவர்தான். வேற சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் போயிடுவாங்க, கடைசி எனக்கா நிப்பான். யாரு? சொல்லுக்கார்ல, துன்பத்திலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் சுகத்திலும் துக்கத்திலையும் வாழ்வும் தாவிலும் மரணமே வந்தாலும் விட மாட்டேன், மரணம் வரணும் பயத்துல ஆபிரகாம் விட்டாரு. ஆனாலும் உங்களை படைத்தவர் உங்களை கைவிட மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் உங்களை தேவன் கைவிடவே மாட்டார். இங்க ஆபிரகாம் கேட்க வேண்டிய கேள்வி இப்ப தெய்வம் கேட்கிறது யார்கிட்ட? பார்வோன் கிட்ட. இது யார் கேட்டுக்கணும்? யோ என் பொண்டாட்டியா, நான் சும்மா தமாசுக்க சொன்னேன், ஒழுங்கு அனுப்பியா கேட்டுக்கிட்டோம். இவரு கேட்கல, தேவ இறங்கி வர கேட்கிறாரு. அப்பொழுது பார்வோன் கேட்கிறாரு, ஆபிரகாம் மனைவி சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனை அவன் வீட்டார் மகாவாதிகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ என்னை சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. யாரு மனைவி? யாரு பொண்டாட்டி? யாரு என் மனைவி ஆக்குறது? மனைவியா கூட ஆக்கியிருப்பேன் அந்த அளவுக்கு. எப்பா சரி ஓகே, 65 பாட்டியை மனைவி ஆக்குறதுக்கு பார்வன் போயிட்டு இருக்கிறான். அப்பமாவது என்ன பண்ணான்? அப்பா என்ன சவுண்ட் கேக்குது? இல்ல பார்வனுக்கும் சாராளுக்கும் மேரேஜ் ஆக போய் அப்பமாவது என்ன பண்ண ஆபிரகாமே சொல்லி கேட்டு, என்ன சும்மா போயிட்டு வரேன்னு பார்த்தா மனைவி ஆக்க போறியா? அந்த அளவுக்கு போயிட்டாங்க இவங்க. போயிட்டு பார்வோன் அவனுக்கு கொடுத்து, இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு இதோ மனைவி, தூக்கிட்டு ஓடி போயிடு, இந்த பக்கம் வராத சொல்லிட்டு பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு. கொஞ்சம் மிஸ் பண்ணிருந்தா எனக்கு கல்யாணமே முடிச்சிட்டு பாரு, ஹனிமூன் போயிருப்பாங்க. நல்லவேளை ஆண்ட நிப்பாட்டிட்டேப்பா, நில்லு, யாரு போட்டு கூப்பிட்டு யார் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போறீங்க, நில்லுப்பா. அப்போ உங்களுக்கு பிரச்சனைனா எல்லாரும் உங்க நம்பினவங்க கூட யாரும் கேட்டுக்கணும்? புருஷன் தான் கேட்டுக்கணும். ஆனா அவர்களே கேட்கலனா கூட உங்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் அவங்க உண்டாக்கின கர்த்தர். உலகத்துல யார் உங்களுக்கு எதிரா வந்தாலும் உங்களுக்கு யார் சப்போர்ட் இல்லை, யார் சப்போர்ட்டும் இல்லைங்க. சில டைம்ல புருஷன் என்ன பண்ணலாம், மனைவி புரிஞ்சு கொள்ளலாம், சில புரிஞ்சு கொள்ளாம போகலாம், சில மனைவி சில புருஷன் புரிஞ்சு கொள்ளாம புரியலாம். ஏன்னா அவ்வளவுதான் லிமிட். ஆனால் உங்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் கைவிடாத ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக எல்லா பிரச்சனையிலும் உங்க கூட இருப்பார். இப்ப ஏன் கூட இல்லைன்னா பிரச்சனை பெருசு, உயிர் பிரச்சனை, உயிர் போயிடும். அந்த சமயத்துல கூட கர்த்தர் உனக்கா உதவி செய்வாரு. அதுக்காக புருஷன் நம்பணும்னா சொல்ல, புருஷன் நம்பணும். ஒருவேளை அல்லேலூயா உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயும் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன் சொல்லுவாருன்னா, இவரும் சாதாரண ஒரு மனுஷனாகத்தான் ஆரம்பித்தார். ஆபிரகாம் கூட விசுவாசத்துல பெரிய வீரன் தான் ஆபிரகாம்.
ஆனால் ஆரம்பிக்கும் போது எளிய மனிதனான ஆரம்பித்தார். நம்மள மாதிரி ஆரம்பிச்சுக்கார். அவருக்கு பயம் இருந்தது, பதட்டம் இருந்தது. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? தப்பு பண்ணா மீண்டுமாக சரி பண்ணி ஆண்டுகிட்ட வந்துடுவார். பேக் டு ஹோமுக்கு வந்துடுவார். பேக் டு தேவோட பிரசத்தை வந்துடுவாரு. மீண்டுமாக தேவோட நிப்பார் போயிட்டு. இதுதான் ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுடைய வித்தியாசம். அல்லேலூயா. இவ்வளோ பிரச்சனை ஆயிட்டு இப்ப என்ன ஆகுதுன்னா 13:1-4 பார்க்கலாமா? ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். 4 தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. எங்க வந்துட்டார்? திருப்பியும் எங்க விட்டாரோ அங்கே வந்து நிக்கிறார். எப்பா சாமி போதுண்டா, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டேன், அங்க இது இருக்குது தானியம் சொல்லிட்டு பஞ்சம் சொல்லிட்டு அங்க போனேன். அங்க ஒரே பிரச்சனை, சாப்பாடு வழியில் அங்க போனேன், அங்க சாப்பாடு இல்லை, எல்லாமே போகிற சூழ்நிலை போயிடுச்சு. மீண்டுமாக கடைசி எங்க ஸ்டார்ட் பண்ணாரோ அங்க வந்து நிக்கிறார். எங்க ஸ்டார்ட் பண்ணாரு? இந்த இடத்துல பலி செலுத்தினாரு, அங்க திருப்பி ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு என்ன பண்ணோம்? கம் டு நார்மல் வந்துடணும். தவறு செய்யறோமா, பாவம் செய்யறோமா, பிரச்சனை ஆயிடுதா, திருப்பி எங்க வந்துடணும்? ஆண்டு சமூகத்தை வந்துடணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. பலிபீடத்தை நிக்கிறான். இந்த தப்பு தான், நான் பண்ண தப்பு தான், தேவையில்லாம பேசிட்டேன், உண்மை நம்பாம எகிப்து நம்பி போயிட்டேன். இங்க பஞ்சம் இருந்தா கூட அழைச்ச நீங்க நடத்தணும். ஆனா உண்மை விட்டு என்ன பண்றேன்? என்னுடைய சுய முயற்சினால நான் தப்பான ஒரு முடிவு எடுத்து தப்பான ஒரு ஆள் நம்பி தப்பான இடத்துக்கு போனதால இவ்வளவு தப்பா வாழ்க்கை நடக்குது. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு மீண்டுமாக நீங்க வந்தீங்கன்னா ஆண்டு உங்களை ஏற்றுக்கொள்வாரு. அல்லேலூயா. இங்க ஆண்டு திட்டின மாதிரியோ ஆண்டு ரொம்ப இது பண்ண மாதிரி இல்ல. ஆண்டு எது விரும்புறா தெரியுமா? நீ தப்புனா கூட மன்னிப்பு கேட்டு மீண்டும் திருப்பி வந்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சில தப்புன்ட்டு அப்படியே சரி விடுப்பா, அப்படியே கண்டினியூ பண்ணே இருப்பாங்க. இல்ல தப்பு பண்ணீங்களா, மீண்டும் என்ன பண்ணுங்க? கம் டு நார்மல் வந்துருங்க. எங்க ஆரம்பிச்சீங்களோ, எங்க தேவனோட இது நெருக்கமா இருந்தீங்களோ, ஜபத்துக்கு திருப்பி வாங்க, பைபிள் வாசிக்கு திருப்பி வாங்க, சர்ச்சுக்கு திருப்பி வாங்க. சில பண்ண கோவிடு போவாங்க. இல்ல திருப்பி என்ன பண்ணுங்க? எங்க விட்டீங்களோ அங்கதான் உங்க ஆசை ஆரம்பமாவது. என்னதான் நீங்க பண்ணா கூட தேவ விட்டுக்கிட்டு போகிற எதுவுமே வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. நீ உன்னை ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? கானானுக்கு போக சொன்னார். கானான் போற பாதையில எகிப்து போயிருக்க. எங்க போக சொன்னாரோ நீ அங்க போனாதான் உனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. உனக்கு நினிவேக்கு போனா என்ன எங்க போனோம்? நினிவேக்கு போனோம். தர்ஷிஸ் போனா பிரச்சனை தான். அல்லேலூயா. அப்போ நாம் இங்கே தேவன் சொல்ல இடத்துக்கு நம்ம போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆனால இதனால என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, ஆனால் கூட இவன் வாழ்க்கையில சந்தித்த 2 மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நம்ம என்ன பண்ணலாம் அங்க பார்க்கலாம். தேவனை விட்டு தேவன் சொல்ற இடத்துக்கு போகாம தேவனுக்கு கீழ்ப்படியாம, அழைத்து அவர்தான் அழைத்தவர் கீழ்ப்படியாம உங்க இஷ்டத்துக்கு போகும்போது ஆபிரகாமுக்கு நடந்த 2 பிரச்சனையை நம்ம என்ன பண்ணலாம் இங்க நம்ம என்ன பண்ண பார்க்கலாம். ஒன்று, தேவன் வழியில் வராத செல்வம். அல்லேலூயா. இத பிசாசு கொடுத்த 2 பிரச்சனைகள் அவன் கூடவே வருது. ஒன்று என்னன்னா, தேவன் வழியில் வராத செல்வம். நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கர்த்தருடைய வழியை விட்டு நீ தூரம் போனீங்கன்னா அந்த செல்வமே வாழ்க்கையில பிரச்சனையா கொண்டு வந்துடும். ஏன் செல்வம் சம்பாதிக்கிறேன்னா, பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குதுதான் பணம் சம்பாதிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் வழியை விட்டு தூரமா போகிற செல்வம் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி மாறிடும். முதலாவதாக. இரண்டாவது, தேவன் வழியில் வராத அந்த பெண் எதை தெரியுமா? ஆகார். அல்லேலூயா. எகிப்தில் வரும்போது ஆடு மாடுகள் வேலைக்காரிகளோடு அந்த ஆகாரும் ஒளிந்திருக்கிறா. ஆகார் யாரு? வேலைக்காரி. அப்புறம் சொல்றேன், யார சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. 2 பிரச்சனை. முதல் பிரச்சனை பார்க்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம். ஓகேங்களா? ஆதியாகமம் 13:6-9. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதா இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள்.
ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். போக ஹல்லேலூயா. இங்க பார்க்கலாம், இங்க முதல் பிரச்சாரம், இவ்வளோ ஆடு மாடுகள் இவருக்கு என்ன பண்ணல இல்ல. இவங்க அங்க கிளம்பி வரும்போது இவ்வளோ ஆடு மாடுகள் இல்ல. எங்க வந்தது இவங்க ஆடு மாடுகள்லாம்? 12, 16ல என்ன வந்துச்சு? அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளையும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளோட தான் ஆகாரம் இருக்கிறா. ஓகேங்களா? கேளிக்கு கழுதி ஒட்டகங்களையும் என்ன கொடுச்சு, நிறைய வந்துச்சு உங்களுக்கு. இப்போ அது வந்ததுனால என்ன, குடும்பத்துல பிரச்சனை. என்ன பிரச்சனை? சொத்து நிறைய வந்தா பிரச்சனை ஆரம்பமாகும். அல்லேலூயா. நான் அனுபவமா சொல்றீங்க நினைக்கிறேன். ஒன்னில்லாம் யாரும் செய்ய மாட்டான். சொத்து வந்துன்னா எல்லாம் வந்துருவான். மாமா மச்சான் நான் தான். நீ சொந்தமே இல்லையா? சொந்தம் எனக்கு இந்த 2 விட்ட 3 விட்ட அக்காவுக்கு தங்கச்சின்னுவான். எப்படா இவ்வளவு நாள் சாப்பாடு இல்லாம யாருமே இல்லை, சொத்து வீடு வந்தோடனே எல்லாம் வந்துருவாங்க. சியா. அப்போ இது மாதிரி சொத்து வந்த உடனே என்ன பண்ணுது, பிரச்சனையும் ஆரம்பமாகும் போது இவ்வளவு நாள் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. 75 வயசுல என்ன பண்ண ஆண்டவர் கூப்பிடுறாரு, குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷம் உருண்டு ஓடுது. இந்த 10 வருஷத்துல எங்கேயுமே தனக்கு குழந்தை இல்லைன்ற அந்த ஃபீலிங் ஆபிரகாம் இல்லாத ஒரு காரணம் என்னன்னா, கூட யாரு இருக்கிறது? இன்னும் முக்கிய விஷயம் என்னன்னா, யாரு? லோத்து கூட இருக்கிறான். யார் அது? அவன் தம்பி பையன் கூட இருக்கிறான். அந்த தம்பி பையனை தன்னுடைய பையன் மாதிரி பாவிச்சு என்ன பண்றான், அவன் வளர்த்து கொண்டே வருகிறான். சின்ன வயசுல அப்பா இறந்து போயிடுறாரு. சின்ன வயசுல இருந்து இந்த லோத்தை தான் தன் மகனாக என்ன பண்ண பாவிச்சு, இவனுக்கு வருது ஆடு மாடெல்லாம் அவனுக்கு கொடுத்து இவனு கூடவே நடத்திட்டு போறாரு. அந்த கிட்டத்தட்ட 10 வருஷத்துல எங்கேயுமே ஆபிரகாம் முறையிட்ட மாதிரியோ எனக்கு பிள்ளை இல்லைன்னு கதை இதுக்கப்புறம் நிறைய வரும். லோத்து போனதுக்கு அப்புறம் தான் கேட்பேன், எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே, என் சந்தானம் இல்லையே ஆண்டவரேன்னு கேட்பாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷமா எந்த இடத்துலயுமே ஆபிரகாம் எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு பிள்ளை வேணுமேன்ற எந்த கேள்வி வராத காரணம் என்னன்னா, இந்த லோத்தை தன்னுடைய பிள்ளையாக வளர்த்து கொண்டு வந்தான் யாரு? ஆபிரகாம். வளர்த்த உடனே ஏகப்பட்ட சொத்து வந்த உடனே இப்பொழுது சண்டை வருது. யாருக்கும்? ஆமா, தன்னுடைய வளர்ப்பு மகனாகிய லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும். ஏன்னா எங்க போயிருக்கனா, தேவன் கீழ்ப்படியாம எகிப்துக்கு போயிருக்க. அங்கிருந்து செல்வத்தின் மூலமாக, அந்த செல்வத்தின் மூலம் பிசாசு வந்துருது. உள்ள உட்கார்ந்து குடும்பத்துல அப்படியே அலக்கழிக்குது. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அங்க 2 பேரும் பிரச்சனை இவ்வளவு நாள். ஆனா இந்த காலங்கள் அவனுக்கு வருத்தமா இருக்கும். அந்த காலங்கள் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் கூடவே இருக்கிற, யோசிச்சு பாருங்க, தன் பிள்ளை இல்ல இருக்கிற அவங்க தம்பி பையனை என்ன பண்ண பிள்ளையா வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு. இவ்வளவு நாள் இருந்துட்டு டக்குன்னு ஒரு பிரச்சனைல போகும்போது ஆபிரகாம் எப்படி இருக்கும்? லோத்துக்கு பேர் தெரியாது, ஆனா ஆபிரகாம் மனசு என்ன பண்ணுது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா, இது எகிப்துடைய செல்வம். நீங்க தேவன் விரும்பாத இடத்துக்கு போய் தேவன் வழிபடாம, தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் அது சம்பாதிச்ச அந்த காசு உன் ஆசீர்வாதம் நினைச்சிருப்பீங்க. ஆனா பிற்காலத்துல அது உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு சாபமாக மாறுது. இங்க என்ன பண்ற, ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி அடுத்து 10வதுல 10 அப்போ பார்த்தலாம். அதுல பாத்தீங்கன்னா, அப்போ ஏன் சொல்றேன்னா, ஓகே பார்க்கலாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொடிந்ததா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அதை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஓகே, ரைட். அப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல துக்கப்பட்டார். ஏன் பிரிவுன்னு காரணம் என்ன? இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வரல, தேவனிடந்து வரல. நீதிமொழிகள் 10:22 பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்ட. அப்போ இங்க வேதனை வருதுன்னா இது என்ன ஆசீர்வாதம் இல்லைன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல. அப்ப கர்த்தர் ஆசீர்வாதம் உங்களுக்கு எங்க இல்லையோ, அங்க கையில பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அது உங்களுக்கு வேதனையை கொடுக்குமே தவிர சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உங்களுடைய உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரா கர்த்தர் கொடுக்கலையா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, வந்த பொருள் மூலமா உங்களுக்கு சமாதானமா இருக்குதா,
இல்ல எப்ப பயமா இருக்குதா? இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த பொருள் எப்படி வந்தது அப்படின்னு. அதாவது நகை நீங்களே கடையில போய் நகை வாங்குறீங்க அப்படின்னா நகை என்ன பண்ணுவீங்க? வீட்டுல வச்சுக்கிறீங்க, வாங்குறீங்க. நகையை வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பயப்பட மாட்டீங்க. நம்ம நகை இதே திருடலாம் ஒருத்தன் திருடி வீட்டுல நகை வச்சுக்கிறான், எப்படி இருப்பான் அவன்? பயந்துனே இருப்பான். யார காத்தனா பயந்து இருப்பான் போலீஸ்காரனா. ஏன்னா இந்த பொருள் நியாயமா படி வந்த ஆசீர்வாதம் இல்ல, இது திருட்டுத்தனமா வந்த ஆசீர்வாதங்கள். அப்போ கர்த்தர் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு மன சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னா இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். எப்போது மனம் பதறுது, மனம் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லைன்னா இது கர்த்தர் கொடுக்காத வழியில ஒன்று வந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்க இப்படி வந்தபடினால இவரு பயப்படுறான். அப்போ சொல்றாரு, அப்போ லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அழகான சம்பூமியிலே முழுவதும் நீர்வளம் பொருந்ததாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எப்படி இருந்ததா? எகிப்து தேசம். எப்படி எகிப்து தேசம் தெரியும் இவருக்கு? எகிப்து தானே போயிருக்கிறாரு. இப்ப இந்த எகிப்தை காட்டினது யாரு? ஆபிரகாம். யாருக்கு? லோத்துக்கு காட்டுகிறாரு. இது வரைக்கும் இவரை கூட்டு வாங்க போலான்னு சொன்ன அங்கதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் தவறாய் போகிற ஒரு இடத்துல இருக்கிற அது பிரச்சனை உங்களை மாத்திரம் இல்ல, உங்களை கூட இருக்கவங்களே பாதிக்கப்படும். அல்லேலூயா. இங்க இவர் அங்க போல, எகிப்துக்கு போலனா இவருக்கு அந்த வாழ்க்கை எப்படி, ஜனங்கள் எப்படி தெரியும். இவர் ஓகே இங்க இருந்துக்கலாம்பா அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா எகிப்தை பார்த்தால இவருக்கு ஆசை வந்துச்சு, எகிப்து நல்லா சூப்பரா இருந்தது, நீர்வளம் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு அங்க போகலாம் என்ற ஆசையை தூண்டுவது காரணம் என்னன்னா ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விட்டு போகணும் அந்த எகிப்து தேசம்தான். அல்லேலூயா. தன் வாழ்க்கை மாத்திரமல்ல ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கும் தூண்டுகோலா இருந்து யாரு தூண்டுகோலா இருந்துச்சு? இந்த காரியங்கள். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் ரொம்ப கஷ்டப்படுற, இவர் போயிட்டாரா? ரொம்ப கஷ்டப்படுற போயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுற. ஏன் கஷ்டப்படுறாரு ஆபிரகாம்? லோத்து போனதால. என்ன கூடவே இருந்து யோசிச்சு பாருங்க, கூடவே இருந்து ரொம்ப வருஷம் கூடவே இருந்துட்டு போகும்போது எப்படி கஷ்டமா இருக்கும்ல. கஷ்டமா இருக்கு. என்னடா கஷ்டம், எனக்கு இவ்வளவு வருஷம் கூடவே வந்துட்டு அம்மா பிள்ளையா பழகிட்டு தாயா பழகிட்டு இப்ப டக்குன்னு போன மனசு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை நல்லா தெரிந்துக்கணும். என்ன பண்றாரு? வருகிறார் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமை பார்க்க வருகிறாரு. அல்லேலூயா. என்ன பார்க்கறன்னா மொஞ்சு சரியில்லையே, என்ன ஒரு மாசம் இதா இருக்கிற, ஏன் கவலையா இருக்கிற, என்ன விஷயம்? இப்ப பாரு, இப்போ துக்கமா இருக்குது யாரு தெரியுது? கர்த்தருக்கு தெரியுது. ஏன் துக்கமா? ஏனென்றால் யாரு போனது? கூடவே வளர்த்து வந்த தன்னுடைய வளர்ப்பு பாயினாக லோத்து போனோன்னு இவனு சோகமாகுது. சோகமாவன கர்த்தர் வருகிறாரு. கர்த்தர் வந்து படிக்கலாம். விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை எடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்க இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இல்லையா? கஷ்டமா இருக்கும்போது லோத்து இருக்க வரைக்கும் என்ன பண்ணல, அவனுக்கு அது பிள்ளை இல்லையே என்ற கவலை இல்லை. ஆனா போன உடனே என்ன பண்ண, ஆபிரகாம் மிகவும் கஷ்டப்பட்டான். அப்பொழுது அந்த கஷ்டத்தை தடுப்பதற்கு என்ன பண்ணாரு, இங்க வந்து பேசுறாரு. அப்போ நீங்க கஷ்டமா இருக்கீங்க இல்லையோன்றத முதல்ல புரிஞ்சுக்க தெரியுமா? யாரு வரல? மனைவி வரல. யார் வந்திருக்கணும்? மணி வந்திருக்கணும், இல்ல கூட இருக்கவெல்லாம் வந்திருக்கணும். போயிட்டு கவலைப்படாதீங்க சொல்லணும். ஆனா நீ கஷ்டப்படுறேன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சு யார் தெரியுமா? கடவுள் தான். அல்லையா? நீ கஷ்டப்படுறேன்றத முதல்ல புரிந்துக்குள்ள யாருதான்? அவன். அதனால மனுஷனை பார்த்துட்டு என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய, எனக்கு கவலையே பட மாட்டேங்கிறிய, என்னை இது பண்ணவே மாட்டேனேப்பா, முதல்ல கர்த்தர் தான் புரிஞ்சு கொள்வாரு. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது உங்களை புரிந்து கொள்ளுகிற, உங்க நேசிக்கிற முதல் நபர் யாரு? கர்த்தர் தான். அதை மறந்துடாதீங்க. இது யாருதான் வராங்க? கர்த்தர் தான் வராரு. ரெண்டாவது வருவாங்க மனைவி வருவாங்க, இல்ல புருஷன் வருவாங்க மனைவினா.
அப்போ உங்க வாழ்க்கையில துன்பம், துக்கத்துல, சந்தோஷத்துல எல்லா சமயத்திலும் உங்களோடு இருக்குது தெரியுமா? கர்த்தர் தான். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நீங்கள் கஷ்டப்பட சமயத்துல உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சொல்லி திருப்பி சொல்லுவாரு, நீ இந்த பார்க்க பூமி முழுவதையும் உனக்கு சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுத்து ஒரு சந்ததி பூமியின் தூளை போல பெருக்க பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூள் என்ன கூடுமானால் சந்ததியும் என்னப்படும். எதை கொண்டு வர பாருங்க, நீ லோத்தை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கிற, உனக்கு ஃபீலிங் என்னது? பசங்க இல்ல, குழந்தை இல்ல, கவலைப்பட்டு இருக்கிற. அந்த குழந்தை போய் கரெக்டா பிடிச்சிட்டார். பிடிச்சது யாரு? ஆண்டு தெரியும்ல, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற தெரியும்ல, கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டாரு. ஏன் துக்கமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணு. என்ன அர்த்தம்னா, உனக்கு குழந்தை பிறக்கும், நீ ஊரா விட்டு குழந்தைய உன் குழந்தை வச்சுட்டு வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? கொஞ்ச நாள் போயிடும். இல்லப்பா, உனக்குன்னு என்ன பண்ண கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லிட்டு உன் சந்ததியை, அல்லேலூயா, உன்னுடைய சந்ததியை. அப்போ தேவன் விரும்புறாருன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. என்னுடைய சந்ததி எனக்கு வேணும். அல்லேலூயா. உன் சந்ததியை கொடுத்து, ஓகே, உன் சந்ததி பூமியின் தூள் பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூள் என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். எழுந்து தேசத்தின் நீளமும். அதனால நீங்க இப்படியே உட்காந்துப்பா, நீ தூங்கு முஞ்சா அழு முஞ்சாகிற, சோகமா இருக்கிற. ஏன் சோகமாகறனா? என்னது? லோத்து போயிட்டான். லோத்து போயிட்டான். நான் உன் சந்ததி தான் பெருக பண்ணும் சொல்லியிருக்கிறேன். உனக்கு நான் பிள்ளையே கொடுப்பேன். உன் சந்ததி தான் என்ன பண்ணும்? பெருசாகும். அதனால நீ எழுந்து, நான் என்ன வேலை கொடுத்த உனக்கு? நீல மட்டும் நடந்து திரி, நீ பார்க்க கொடுப்பேன் கூட்டு வந்துக்கிறேன். அந்த வேலையை நீ செய். அந்த வேலையை நீ இந்த துக்கத்துல இருந்துட்டேன்னா இந்த கானான் உன்னை சுதந்திரிக்க முடியாது. பிசாசு வேற பிரச்சனையை கொடுத்து உண்மையான இருக்கிற உங்க தேவனோடு இருக்கிற உறவை என்ன பண்ணுவான்? பிசாசு என்ன பண்ணுவான்? கெடுத்த பாப்பான். அல்லேலூயா. அப்போ நீங்க உண்மையான பிரச்சனை என்னன்னா, நான் எதுக்கு அடைச்சுக்கிறாரு, ஏன் கொண்டு வந்துக்கிறேன்னு அதை பார்த்து நீங்க என்ன பண்ணும்? தேவ் என்னதுக்காக உங்களை அழைத்துக்கிறாரோ அதை நீங்க செய்யணும். வாழ்க்கையில உங்களுக்கும் அழைப்பு இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. தனிப்படி எல்லாருமே நீங்க இருந்தா கூட உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கு? ஒரு அழைப்பு இருக்கு, ஒரு விருப்பம் இருக்கு, நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இந்த கடமையை நீங்க செஞ்சீங்களா? இது கடமை செய்வதற்கு தடையாக பிசாசு என்னென்னவோ செய்வான். குடும்ப பிரச்சனை கொண்டு வருவான். உங்க குடும்பத்தை சொந்தமா இருக்க பிரிக்க பார்ப்பான். பல தடையில கொண்டு வருவான். எதுக்குன்னா, நீ ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை தடை பண்ணுவதற்கு. உங்களை பூமியிலே படைச்ச, உங்களை பூமியில உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லா மனுஷனையும் தேவன் ஒரே நோக்கத்தோட படைக்கல. எல்லா மனுஷன் நீங்க பூமியில பிறந்திருக்கு ஒரு என்ன இருக்கு? ஒரு நோக்கம் இருக்கு. இருக்கா? என்ன நோக்கம் இருக்கு? என்ன நோக்கம் இருக்கு? நீங்க உலகத்துல பிறந்து ஒரு வேலை செஞ்சு வாழ்ந்து மரிப்பதற்காக நீங்க பிறக்கப்படல. உங்களுக்கு தனிப்பட்ட விதமா நீங்க உலகத்திற்கு எதையா செய்யணும், உலகத்துக்கு நன்மையானது செய்யணும். தேவன் இந்த உலகத்துல எதை உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறாரு. உங்க ஓனர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறாரு. ஒரு கம்பெனிலயோ ஒரு ஃபேக்டரியிலயோ உங்களை கொண்டு யார் செய்ய வருது? ஓனர் செய்ய விரும்புகிறார். செஞ்சிடறாங்களா? செஞ்சு சம்பளம் கொடுத்துறாங்க. நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்த பூமியில இருக்கு. அந்த கடமையை நீங்க என்ன பண்ண? ஒழுங்கா செய்யணும். அப்போ நம்மளோட கடமையை நம்ம செய்யல அப்படின்னா நம்ம வாழ்க்கை இந்த கடமையை மறைப்பதற்காக உங்க தேவையில்லாத பிரச்சனைகளை, தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொடுக்க பார்ப்பான். அதெல்லாத்தையும் நீங்க விட்டு உங்களை ஏன் படைச்சாரு, உங்களை ஏன் உருவாக்குனாரு, உங்க நோக்கம் என்ன, அதை புரிந்து கொண்டு யார் வாழ்றாங்களோ அவர்கள்தான் தேவன் என்ன பண்றாரு? பெரிய காரியங்கள் என்ன பண்ண செய்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 13-14 படிக்கலாமா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, படிச்சிட்டீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுங்க? ஆதியாகமம் 16:1 வந்துடலாம். ஓகே. திருப்பி என்ன எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரியாயிடுச்சு. திருப்பியும் நம்ம இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம்? செகண்ட் என்ன ப்ராப்ளம்? ஆகார். என்ன ப்ராப்ளம்? ஆகார். இப்போ முதல் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? பிள்ளை. செல்வம். கர்த்தர் வழியில வராத செல்வம். அந்த செல்வத்தினாலதான் 2 பேருக்கு புரிஞ்சுது. இந்த செல்வம் வந்த இடம் எகிப்து. அங்க போய் என்ன பண்ணாரு? இதை எடுத்துட்டு வந்ததுனால 2 பேரும் பிரச்சனை ஆயிடுது.
ரெண்டாவது அங்கிருந்து கொண்டு வந்தேன்னா வேலைக்காரி. இந்த வேலைக்காரி பேர் அது ஆகார். அல்லையா, இந்த ஆகாரால பிரச்சனை. ஓகே, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த. ஓகே, போதும். ஹல்லேலூயா. இங்க ரெண்டாவது ப்ராப்ளம் வருது. என்னன்னா, மனைவி சாராய் பிள்ளை இல்லாதது. என்ன பண்ண, சாராய் ஆப் நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை இவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அல்லேலூயா. முதல்ல ஆபிரகாம் என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்தான். எது செய்யலாமோ, இந்த பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு ஏற்றதுமான அங்க இருக்கிற ஊரை விட்டுட்டு என்ன பண்ணாரு, தேவனு கீழ்ப்படிந்து போனோம்னு பார்த்தோம். அப்ப ஆதாம் செய்த தவறை ஆபிரகாமே செய்யலன்னு பார்த்தோம். ஆனா ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தோத்துட்டாரு. எதுல? இந்த விஷயத்துல. எப்படி ஏவாள் தன் அந்த கனியை பறிச்சு ஆதாம் கொடுத்து நீ சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணாரு, ஆதாம் என்ன பண்ணாரு, சாப்பிட்டாரு. இந்த சமயத்திலையும் அந்த கனியை பிடிச்சு யார் தராங்க, ஆபிரகாம் கிட்ட சாராள். அந்த கனி எது? வேலைக்காரி. அந்த கனிதான் ஆகார், பிசாசு வச்சிருக்க கனி. அது வாழ்க்கையில் ரெண்டு கொண்டு வந்த. ஒண்ணு பணத்தை கொண்டு யாரை பிரிச்சிட்டான், லோத்தை பிரிச்சிட்டான். ரெண்டாவது அதே எகிப்துல இருந்து வருகிற அந்த வைத்து உன் வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறான் பிசாசு. அப்போ அந்த கனியை கொடுத்து என்ன பண்ணு, சாப்பிடுனார். என்ன பண்ணாரு ஆபிரகாம், சாப்பிட்டார். அதனால வந்து குழந்தை யாருது, இஸ்மவேல். அது இஸ்மவேல் தான் முஸ்லிம்ஸுடைய சந்ததி. அங்கதான் பிரியுது. ஆபிரகாம் ஈசாக்கு மூலமா வருது, கிறிஸ்டியன் அப்படி யூத சந்ததி வருது. ஆபிரகாம் வந்து ஆகாரோட சேர்ந்து இஸ்மவேல் வந்தது. இஸ்மவேல் தான் யாருதான், முஸ்லிம்ஸ். இங்கதான் 2 வம்சம் பிரியுது. இது என்ன காரணம்? இன்னும் பிரச்சனை. அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னும் முடியல, இன்னும் முடியாம அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. எப்பெல்லாம் எதிர்க்கிறான் கிறிஸ்தவங்களை அழிக்க ரெடியா என்ன பண்ண இருக்கிறான். ஒரே பிரச்சனையா இருக்குது. அதனால தேவனு கீழ்ப்படியாமல் போன யாவருக்கும் அந்த பலனை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. சில விளைவு என்ன பண்ணும், பார்க்கதான் செய்யணும். 14 நாள் எடுத்துக்கலாமா? 16 நாள். அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்ட போது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். நாச்சியார் யாரு? சாராய். அற்பமா என்னன்னு தானே. ஏன் நீ தானே வேணாம் வச்ச? என்ன சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணியும் குடிக்கணும். நீ அப்போ தேவவிரோதமாக. அதனாலதான் ஆதாம் ஏவாள் தவறு செஞ்ச உடனே நீ என்ன பண்ணுவ, பிள்ளை பிறக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் பிறப்ப, வேதையோடு பிள்ளை பிறப்பாய். அது வேதை வரணும் இல்ல. இங்க அதே மாதிரிதான் இது பிள்ளை பிறந்த உடனே சாரால அற்பமா எண்ணினாள். இவன் நினைச்சுக்கிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத வழியில போனா சந்தோஷமா இருக்கலாம், நம்ம பிள்ளை தானே இல்ல, இந்த பிள்ளை நம்ம கையில சந்தோஷமா இருக்கும், எல்லா பிரச்சனையும் மாறணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத வருகிற அந்த ஆசீர்வாதத்திலே உங்களுக்கு கஷ்டமா மாற ஆரம்பிக்கும். எப்போதுனா தேவனுக்கு கீழ்ப்படியாம செய்கிறதுனால. இப்ப இவ என்ன நினைச்சிருப்பா சாரால்னா, நம்ம பிள்ளை இல்ல, ஒரு பிள்ளை என்ன பண்ணும், கொடுப்பா, இந்த பிள்ளையை நம்ம என்ன பண்ண பெற்று நல்ல சந்தோஷமா வச்சுக்கலாம், நம்ம கஷ்டம் எல்லாம் நினைச்சிருப்பா. இது மனுஷன் யோசிக்கிறது. ஆனா சந்தோஷமா இருந்தாளா? இல்லையே. என்ன பண்ணா, அற்பமா என்னால் போய் முறையிடறா, போயிட்டு ஆபிரகாம் கிட்ட இது மாதிரி பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க, நீதான் எப்பா உங்க உன் வேலைக்கார தானே, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு என்ன பண்றாரு ஆபிரகாம் சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்க, சந்தோஷம் வரும்னு நினைச்சிருந்த இடத்துல சந்தோஷம் வரல. ஏன் வரல? சந்தோஷம் கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இதுவே ஈசாக்கா இருந்தான்னா மன மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஈசாக்கு இன்னும் பேர் என்னது, அர்த்தம் என்னது, நல்ல மகிழ்ச்சி. ஏன்னா கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தான் மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் கொடுக்காம
சைடு வழியில என்ன பண்ண பெற்றெடுத்ததுனால இஸ்மேல் உனக்கு கஷ்டமா தான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப நமக்கு எது தேவை? தேவன் வழியில நடக்கிற ஆசீர்வாதம் தேவை. ஓகேங்களா? அதை அப்படி தொடர்ந்து படிக்கலாமா? 12:13 16 12 13. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லோட கை அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இடத்து கண்டேன் அல்லவா என்று சொல்லி. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அவன் எடுப்பான், துஷ்டனா இருப்பான். ஏன் துஷ்டனா இருக்கிறான்? குறுக்கு வழியில வந்தான். குறுக்கு வழியில வந்தல துஷ்டனா இருப்பான். நீ கரெக்டான வழியில வரலையே, பின்வாசல் வழி. அதுக்கப்புறம் இருப்பான். அவனுடைய எல்லாருக்கும் விரோதமாகவும் இருக்குதா? அவங்க எல்லாரும் எங்க இது பண்ணலாம், யார் அழிக்கலாம், எங்க சண்டை போடலாம், எங்க இது வெடிக்கலாம், எங்க வைக்கலாம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா இங்க கரெக்டான வழியில வரல, விரோதமா இருப்பான். அவனுக்கு விரோதமாக இருக்கும். எல்லோரும் அவன் எதிர்ப்பாங்க. சண்டை பார்த்து இங்க நடக்கும். அங்க இவன் அழிக்கணும்பா, அவன் அழிக்கணும்பா, அங்க இங்க பிரச்சனை இருக்கும். ஏன்னா இதெல்லாம் காரணம்னா தேவன் வழியில வராதது நம்ம ஆசிரமாய் தோணினாலும் பிற்காலத்துல நமக்கு அது பிரச்சனையா தான் மாறும். அல்லேலூயா. அது வேதனை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில. அது பேசாம வெயிட் பண்ணி என்ன பண்றீங்க? யார? ஈசாக்க பெத்தெடுத்துருங்க. ஈசாக்கு வந்து டைம் ஆக சொல்ல குறுக்கு வழியில போறீங்க. நீங்க சாப்பாடு வழி இல்லைன்னு சொல்லிதான் என்ன பண்றீங்க? கானானை விட்டு எகிப்து போறீங்க. அங்க போனதாலே ஒரு குடும்பம் போயிடுச்சு, இங்க வந்ததால இந்த குடும்பம் போயிடுச்சு. கடைசி நினைச்சு ஆபரம் அடப்பாய் மனுஷா, ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணேன், கானானை விட்டு இந்த எகிப்துக்கு போன இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சப்பா, ஒண்ணுமே நான் செய்யல, சாதாரண ஒரு இதுதான். ஆனா என் பின் விளைவுக்கு இவ்வளோ பிரச்சனை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா யாரு? ஆபிரகாம். திருப்பி என்ன பண்றாரு ஆபிரகாம்? பேக் டு நாரம்னு வராரு. 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஓகே, பாத்துனா இங்க திருப்பி என்ன பண்ணாரு? எப்ப வயசுக்கு? 99 வயதான. அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு துரத்தி எல்லாம் அமிச்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் கத்த ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பா நடந்து உத்தமனாயிரு, உத்தமனாய் இரு. திருப்பி எங்க வந்துட்டாரு? பழசுக்கு வந்துட்டாரு. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்கப்பா, இப்ப என்ன எல்லாம் தொட்டு அமிச்சிட்டாச்சு, முடியாது, இன்னைக்கு ஒண்ணு செய்யணும் ஆண்டவரே. ஏற்கனவே ஒரு லோத்து ஒரு பிரச்சனை வரும்போது திருப்பி என்ன பண்றாரு? ஆண் சமூகம் வந்துட்டாரு. திருப்பி என்ன பண்றாரு? செகண்ட் திருப்பி ஆண்டு வந்துட்டாரு. இவருக்கு என்னன்னா, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. திருப்பி பாராட்டணும். எவ்வளவு அடி வாங்கினாலும் வந்து சேர்ந்துறாரு. தேவசபை வந்துட்டாரு. அதான் முக்கியம். நீங்க எவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு மோசமான செய்தாலும் எங்க வந்துருங்க? தேவ சமூகம் வந்துருங்க. அங்கதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. வேற பாதுகாப்பு உனக்கு இல்லவே இல்ல. அது ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு ஆண்டவர் வார்ன் பண்றாரு, நீ என்ன பண்ண, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஏன் உத்தமனா? எங்க மேட்டர் எங்க நடந்துச்சு? ஆக விஷயத்துல உத்தமனா இல்ல, தவறிட்ட. உன்னை சாப்பிட வேணான்னு சொன்ன கனிய ஆதாம் பிடிச்சி சாப்பிடுகிறான், வேணான்னு சொன்ன ஆகாரம் பிடிச்சி நீ பிடிச்சி சாப்பிடுகிற. என்ன உன் கதை? உன் கதை ஒழுங்கு மாதிரியே ஒழுங்காரு. இன்னும் 1 வருஷம் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டாரு. ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தப்பா பண்ணிட்ட ஆண்டவர். இந்த புத்தி முதல்ல வந்திருக்கணும்ல. ஆகார அவன் மனைவி வந்து காட்டு அப்படியே ஆடு கண்ணு தள்ளி பார்த்துட்டு என்ன பண்ண கூட்டு போயிட்டல, அப்ப என்ன கேட்டுக்கணும்? ஆண்டவரே இது சித்தமா சித்தமான்னு பார்த்துருக்கணும். அப்ப கேட்கல. இப்ப என்ன பண்ற? பிரச்சனை வந்த பிறகு, போராட்டம் வந்த பிறகு இப்போ துக்கிச்சு அழுவுற. துக்கமா இருந்தது. திருப்பி அந்த இஸ்மேல் அனுப்பும் போது ஆபிரகாமுக்கு திருப்பி துக்கப்பட்டார் ஆபிரகாம். முதல்ல பையனும் லோத்தும் போயிட்டான், துக்கப்பட்டாரு. இப்போது இஸ்மேலும் போயிட்டான். ஆண்டவரே இந்த மகனை காப்பாத்துங்கப்பா, நீ உன் நிமித்தமா வித்தார்கள் பட்டினால ஆபிரகாம் அவனை இஸ்மேலே காப்பாத்துட்டாரு. திருப்பி எங்க வந்துடுறாரு? ஆண்டவரே நான் ஒருவேளை என் மகன் வந்து
லோத்தா இருப்பான்னு நினைச்சேன், அவனும் இல்லை. என் மகன் இஸ்மேலா இருப்பான்னு நினைச்சான், அவனும் இல்லை. எப்பதான் கொடுப்பீங்க? நீ அப்படி வந்து கேளு. நீ ஊராங்கும்புக்கு இது உந்துன்னு வச்சுக்கிற, அது உந்துன்னு இது பண்ணிக்கிற, நீ அவனுடைய காசை உன் காசு நினைச்சுக்கிற, அந்த பொருளை உன் பொருள் நினைச்சுக்கிற, மத்தவன் பொருளா உந்துன்னு வச்சு நீ சீராட்டுற வரைக்கும் உந்து உனக்கு வராது. அல்லையா? அதெல்லாம் விட்டு விட்டு எந்த எனக்கு வேணும், ஏன் ஆசைவம் தான் எனக்கு வேணும், ஏன் செல்வம் தான் எனக்கு வேணும். உனக்கு 10,000 கம்மியா இருக்குன்னா கடன் வாங்கி சேட்டுக்காரன் காசு வச்சுக்காத. ஏன் காசு கடல் கிட்டது வாங்கி ஏன் காசு வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்டார்டிங்ல மிஸ்டேக் பண்ணிட்டப்பா மன்னிச்சிருங்க, ஏன் காசு எனக்கு வேணும், எனக்கு நீங்க தாங்க. அல்லையா? என்னுடைய சுகம் எனக்கு வேணும், எனக்கு கூட சுகம் எனக்கு வேணும். சும்மா என்ன பண்றது இல்ல, அது மாயமாலம் பண்ணி அப்படியே சுகம் இருக்கிற மாதிரி இல்ல, எனக்கு பரிபூர்ண சுகம் வேணும். அந்த டைம் டோலோ சாப்பிட்டு கொஞ்சம் தலைவலி போகுது, அப்பாடி இல்ல. அந்த டைம் மாத்திரை சாப்பிட்டு உடம்பு வலி போகுது, அப்படி இல்ல. அப்ப நீங்க இதுல நீ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்கன்னா நீ டோலோவே வாழ்க்கை முடிக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. இதுல நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க தலைவலி வருதோ, எப்பெல்லாம் உடம்பு வருதோ, அப்பெல்லாம் டோலோ போட்டு 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 வாழ்க்கை டோலோ ஆயிடும். டோலா வாசிக்கணும் கடைசியில, டோலாக்கு வச்சே கூட்டு போங்க, எல்லாம் எடுக்கலாமா, எல்லாம் கடைசியா மூஞ்ச பாத்துங்க, எல்லாரும் பாத்துங்க, எல்லாம் அப்படி நிலைமைக்கு ஆயிடும். டோலா போட்டு போட்டு இல்ல, என்னுடைய மருந்து மூலம் வாழலப்பா, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால தான் நான் வாழ போறேன், தேவ சுகத்தினால தான் வாழ போறேன். ஒருவேளை அப்போதுக்கு நான் எடுத்துக்கலாம், ஆனா வாழ்க்கை முழுசு நீ எடுத்துக்கிறது தான் கஷ்டம். அல்லேலூயா. அப்ப நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். அல்லேலூயா. மத்தவங்க பொருள் உன் பொருள் வச்சுக்கிட்டு அப்ப நல்லா இருக்குதே, இந்த பெண் சூப்பரா இருக்குதே, இந்த பொண்ணு நல்லா இருக்குதே, இவ்வளவு அழகா இருக்குதே, இல்ல இது விட்டு உன்னோட போயிடு. ஒரு நாள் போய் அழுவ, ஒரு நாள் விட்டு தூவ போவ, கஷ்டப்படுவ. உண்ணுன்னு இருந்துச்சுன்னா யார் எடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்களும் ஒரு போன் வாங்கிட்டு நீங்களும் ஒரு நகை ஒண்ணு, உங்ககிட்ட நகை இல்லை வச்சுங்களேன், ஒரு நகை இல்லை, என்ன பண்றீங்க, ஒருத்தர் வாங்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது நகை, நல்லா இருக்குது, நீங்க வச்சுக்க முடியுமா? அந்த ஃபங்க்ஷனுக்குனா போட்டு என்ன பண்ணலாம், திருப்பியும் கொடுத்துடணும். கொடுத்துடலாம் இல்ல, கொடுத்துடணும். இல்ல போலீஸ் வந்து வீட்டுக்கு, எப்பா நகை போட்டுட்டு போறேன்னு வாங்கிட்டு போனாம்பா, அத்த அவனையும் காணும் நகையும் காணும், சார் பிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு வந்துடும். அது பார்க்க அழகா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் பினிஷிங் உங்களுது இல்ல. நீங்க என்ன பண்ணும், தேவன்கிட்ட கேட்க, ஆண்ட எந்த தாங்க ஆண்டவரே, எந்த எங்க எந்த எங்க சொல்ல, நீ உத்தமனாரு, நீ அங்கனா லோத்து பின்னாடி ஓடுற, இங்கன்னா இஸ்மேல் பின்னாடி ஓடுற, ஆண்டவரை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இங்க அவரு, அடுத்து படிக்கலாமா? 2 நாள் படிக்கலாம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி, உனக்கும் எனக்கும் தான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். ஓகேங்களா? ஓகே. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். திருப்பி சொல்றாரு, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். இப்ப யார் போனது? இப்போ இஸ்மேலு போயிட்டான். உன்னதான் நான் பெருக பண்ணுவேன், உனக்கு என்னதான் டீலிங்கு. நீ தத்தெடுக்கிற குழந்தைய தத்தெடுக்கிற அவன் எல்லாம் வச்சுக்கிட்டு எந்தன்னு சொன்னா அது செட் ஆகாது, அதெல்லாம் போயிடும். உண்டுதான் என்னோடதான் அப்படின்னு நீ நில்லு, உன்னோட நில்லுன்ற ஆண்டவர். உடம்படிக்கை ஆண்டவர் எனக்கு உடம்படிக்கை பண்ணிக்க, உடம்படிக்கை எங்க? அல்லேலூயா. அதனால வந்து நீங்கள் அதுல நில்லுங்கள். ஓகேங்களா? ஓகே. பெருகப்படுவேன். மிகவும் ஆபிரகாம் நோங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. நான் உன்னோட உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். யார் தகப்பனாவாய்? நீ தகப்பனாவாய். அல்லேலூயா. சாராள் மூலமாக பிறக்கிற குழந்தை உனக்கு என்ன பண்ணும், அதெல்லாம் திரளான ஜாதிகள் உங்களுக்கு பிறக்கப்படும். அப்ப கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீ கேளுங்க. அல்லேலூயா. யார் உடன்படிக்கை? யாரோடு? நான் உன்னோடு, உனக்கு எனக்கு தான் உடன்படிக்கை. அல்லேலூயா. அதனால ஆண்டு ஆசீர்வாதத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் எங்க, என்னுடையது எங்க, அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன், ஓகே, திருப்பி கொடுத்துடணும். எனக்குன்னு வேணும் ஆண்டவரே, எனக்குன்னு வீடு வேணும், எனக்குன்னு ஆசி வேணும், எனக்குன்னு நன்மை வேணும், எனக்குன்னு சுகம் வேணும். இதெல்லாம் ஊரா விட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நல்லது இல்லை. ஒருவேளை அந்த சமயத்துல நான் என்ன பண்ணலாம், நிரந்தரமா என்ன பண்ணலாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. ஒரு நாள் அதை விட்டு போகும்போது நீங்க கஷ்டப்பட அழ வேண்டி இருக்கும். அதனால இப்போதே எதை பெற்றுக்கொள்ளணும், உங்களதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப விசுவாசம் கொஞ்சம் ஆபரகம் வருது. ஓகே, அது நமக்கு இல்லையா? ஓகே, ரைட். முதல்ல யாரோ ஒருத்தர் இருந்து தம்பி இது எடுத்து என்ன பண்றான்,
தம்பி பையன் எடுத்து கொஞ்சம் ரத்த பந்தம், கொஞ்சம் ரத்த பந்தம், கொஞ்சம் தூரம் ரத்த பந்தம், அவ்வளவுதான். இப்ப இஸ்மவேல் என்பது அவனுடைய ரத்தம். ஆனா மனைவி சாராள் இல்ல, ஆகார். இது கொஞ்சம் பக்கத்துல இல்லப்பா, இப்படி எல்லாம் பார்க்க. அடுத்து யாரு? உனக்கும் சாராளுக்கும் தான் அந்த இதுல வரணும். கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. சுகத்திலே ஆசீர்வாதத்திலே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. எதுலையுமே இதுக்கு பதில் அது அப்படின்னு பார்க்காதீங்க. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணுவோம், என்னுடைய வேணும்னு சொல்லுங்க. இப்பதான் விசுவாசம் ஆபிரகாமுக்கு வர ஆரம்பிக்குது. எடுத்த உடனே ஸ்டார்டிங்லயே பயங்கர விசுவாசம் வரலாம் இல்ல, நம்மள மாதிரிதான் இருந்தாரு. ஆனா இது வாழ்க்கை முடிக்கும் போது விசுவாச வல்லவனாய் மாறினான். யாரு? ஆபிரகாம். நம்மளும் இப்படிதான் இருக்கிறோம், விழுறோம் எழுந்துக்கிறோம். எதுக்கு சொல்ல வரனா, அப்பேற்பட்ட ஆபிரகாமே விழுந்து விழுந்து எழுந்துக்கானப்பா. நான் என் பொண்டாட்டிய சொல்றேன், சிஸ்டர்னு சொல்லல. அப்பேற்பட்ட ஆபிரகாமே என்ன பைபிள் எழுதி விசுவாச தகப்பன்னு மாத்தும் போது நம்மளால நம்ம இதை மாத்துவாரு முடியுமா? நீங்க அப்படிலாம் சொல்லல, வைஃப் தான் சொல்றாங்க, சிஸ்டர்லாம் சொல்லலைங்க. நீங்க அப்படி போய் சொல்லல, நீங்க வேற ஒரு பொருள் எடுத்து உங்களுக்கு சொல்ல. அப்போ நார்மல் நம்மள மாதிரிதான் ஆபிரகாம் வாழ்க்கை ஆரம்பித்தாரு. ஆனா முடிக்கும் போது நல்லா முடிக்கிறாரு. அப்போ உங்க வாழ்க்கை இப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி இருக்கலாம், நீ பயந்துடாதீங்க. இப்படிதான் இருந்துச்சு எல்லாருக்குமே, இப்படிதான் விழுந்தாங்க, இப்படிதான் எழுந்தாங்க, இப்படிதான் திருப்பி. ஆனா ஒண்ணு செய்தால் என்ன பண்ணாரு, பேக் டு நார்மல். ஆண்டர்கிட்ட என்ன வந்து எங்க போவாரு அவரு, ஆண்டர்கிட்ட போய் நின்றுறாரு. முதல்ல அங்க போனா அங்க போற, ஆண்டவரே நீங்க தான்ப்பா தப்புன்ட்டப்பா, இங்க ஆண்டவர் நீங்க தான்ப்பா தப்பு. அப்போ நீங்க போக வேண்டிய இடம் எதுனா தப்புனா கூட தேவ சமூகம், அங்க போய் மன்னிப்பு கேளுங்க, அங்க அழுங்க, மீண்டுமாக தேவ உங்களை இடமா எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்பதான் விசுவாசம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. ஓ நம்மளால முடியுமா? முடியும். உன் வாழ்க்கை இது முடியாத ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே ஆண்டு பயன்படுத்த எல்லா பாத்திரங்களும் இத மாதிரிதான் இருந்தது. ஸ்டார்டிங் எடுக்கும் போது யாரும் பெரிய ஆள் ஆகல, ஸ்டார்டிங் இப்படிதான் இருந்தது. ஆனா போக 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 போகதான் அவன் வாழ்க்கையில பெரிய ஆளா மாறினாங்க. உங்க வாழ்க்கையும் பெரிய ஆளா மாறும். உங்களுடையதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிக்கலாமா? ஹalleluya hallelujah hallelujah lishadara karadada karabadaria karanamadaria hallelujah hallelujah hallelujah. நீ மத்தவங்க பொருளை வைத்துக்கிட்டு அதுல நீங்க வந்து சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பொருள் உங்களுக்கு கிடைக்காம காலதாமதமாகும். ஆம், உங்களுடைய தேவனிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிற வரைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்றோ கொடுத்திருக்க வேண்டியது ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் ஈசாக்கை என்றோ கொடுத்திருக்க வேண்டியது கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா தேவன் அல்ல, அவங்கதான். அவர்கள் லோத்தை தன்னுடைய மகனாகவும் வளர்த்து கொண்டிருந்தார்கள். பிற்பாடு ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை தன்னுடைய பிள்ளையாக வளர்த்து கொண்டிருந்தார்கள். இதனால் தேவன் அவங்க பிள்ளை கொடுக்க முடியல. எப்போது எல்லாத்தையும் விட்டுடு ஆண்டவரே, அப்ப எல்லாரும் நேசிக்க எல்லாரும் போயிடுறாங்கப்பா. அப்ப உங்களோட வழி என்ன, அதை கேளுங்க. உங்களுக்கு நோக்கம் இருக்கு, தேவன் உங்களோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்க அதை தாங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya ஹalleluya. ஒருவேளை மற்றவங்களுடைய இதுல இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருங்க, அதெல்லாம் வேண்டாம். அதுல காம்ப்ரமைஸ் அதுல ஆகாதீங்க, அதுல சந்தோஷப்படாதீங்க. சில என்ன பண்ணுவாங்க, சில பொருளை வைத்திருப்பாங்க, சில ஷாப்பிங் போய் சந்தோஷப்படுவாங்க, சில சந்தோஷம் இல்லாத சமயத்துல ஷாப்பிங் போய் சந்தோஷப்படுவாங்க, சில சந்தோஷம் இல்லாத சமயத்துல சில பெட் அனிமல் கூட என்ன பண்ண இருப்பாங்க, சில சந்தோஷமா இருக்க நிறைய சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவனிடத்தை பெற்று அதுக்கு நீ காம்ப்ரமைஸ் ஆகிற வரைக்கும், அதுக்கு நீ மாற்று வைக்கிற வரைக்கும் தேவன் உண்மையானதை கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியான அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஈசாக்கு வாழ்க்கையில பிறக்க முடியாது. அது தடைக்கல்லா இருப்பது நீங்க தான். தேவோட வல்லம் இருக்கு, அது தடைக்கல்லா இருக்குது நீங்க தான் காரணமா இருக்கீங்க. சில ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா தடைக்கல் நீங்க தான் இருக்கீங்க. நீங்க மீண்டும் தேவ சமூகத்தை வந்துருங்க. ஆண்டவரே ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க உங்களோட ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. நீ நின்று உத்தமனாய் நட. உத்தமில்லாத காரியத்தை செஞ்சுட்ட ஆபிரகாமே, உத்தமில்லாத காரியத்தை செஞ்சுட்ட, எனக்கு விருப்பமில்லாத காரியம் செஞ்சுட்ட, பரவாயில்ல நான் மன்னிச்சிடுறேன்.
மீண்டுமா உனக்கு பிள்ளைய கொடுக்கிறேன், உன் சந்ததி ஆசிரிக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு ஈசாக்கு நான் கொடுக்கிறேன். நீ சமூகத்தை வந்து உத்தமனா இரு, எல்லாத்தையும் மன்னிப்பு கேளு, எல்லாத்தையும் மனம் திரும்பு, நான் உன்னை ஆசிரிப்பேன்னு தேவன் சொல்லுகிறாரு. தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசிரியங்கள்லாம் வாழ்க்கையில நிச்சயமாய் வரும். தேவனை விட்டு விட்டு நீங்க என்னதான் நீங்க வெளியில போய் சம்பாதிச்சாலும், தேவனை விட்டு விட்டு என்னதான் நீங்க வெளியில போனாலும் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வருமே தவிர அது உங்க ஆசிரியத்தை கொண்டு வராது. அது பிரச்சனையை கொண்டு வருமே தவிர, ஒருவேளை எனக்கு கிடைக்கலாம், ஐயோ இவ்வளவு அங்க எகிப்துல போனதால இவ்வளோ ஆடு மாடுகள், இவ்வளோ கேளு கழுதுகள், இது ஒட்டகம் கிடைச்சதே. இல்ல மகனே, இல்ல மகளே, தேவ சமூகத்தை விட்டு விட்டு தேவன் விரும்பாத இடத்துல நீங்க போனதால அது பார்க்க பெருசா இருந்தாலும் அதான் உனக்கு பிரச்சனைக்கு காரணமா இருக்கும், அதான் உனக்கு துக்கத்துக்கு காரணமா இருக்கும். அது விட்டுரு. தேவனை விட்டு பிரிக்கிற எதுவுமே உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே இருங்க. நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக, நிச்சயமாகவே உயர்த்துவாராக. தேவனே நோக்கி பார்ப்போம். தகப்பனே, தகப்பு நன்றி. தகப்பன் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஆசீர்வதற்காக நன்றி. சுகபன் ஆரோக்கியம் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆசீர்வாதங்களை வேணாம்ப்பா, நீங்க தாங்க ஆண்டவரே. அப்படியா ஒவ்வொரு கேட்கிற யாருக்கும் தேவனை இறங்கி நன்மை செய்வதற்காக நன்றி. ஒப்பு கொடுக்க நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவதே அன்பும் ஆவியும் ஐக்கியம் அன்னியும் இன்று முன்னு சதா காலம் நாம் ஓட்டப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு